வெல்கம் டு பார்வஸ் கிச்சன் குவைட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு கப்பு சின்ன கப்பு, ஒரு கப்பு பருப்பு வேக வச்சு 4 பல்லு பூண்டு போட்டு பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் இருக்குது. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு. 2 சின்ன சைஸ் தக்காளி பழம், 1 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம், தேவையான அளவு மல்லித்தழை, தேவையான அளவு கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி ஆல்ரெடி நம்ம பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கோம். இது மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நான் பருப்பில் போட்டு வேக வைக்கல, அதனால் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஏற்ற கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் தேவையான அளவு கடுகு, எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரியிற டைமில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தை போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம சீரகம், கொஞ்சம் தேவையான அளவு சீரகம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வதக்கிட்டு பொரிஞ்சு வந்துடுச்சு. எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கணும். தேவையான அளவு பெருங்காயப்பொடி போட்டுக்கணும். பருப்புலையும் பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்கள் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பருப்பு வாய்வு இல்லைங்களா, அதனால் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எது வதங்கும் போதும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த உப்பு போடுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நீங்கள் இந்த சாம்பாருக்கு உப்பு போடும்போது மறந்து அதிகமாக போட்டுறாதீங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. எடுத்து அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு இது கூட முருங்கைக்காய் வதக்கி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் முருங்கைக்காயும் தக்காளி கூட போட்டு வதக்கிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு வதக்கின தக்காளி முருங்கைக்காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி போட்டு ஒரு வதக்கிட்டு மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் இருக்குது, அதை வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சும்மா ஒரு 2 பெரட்டினா போதும் நம்மளுக்கு. ஏன்னா நீங்கள் எப்படியும் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஒரு வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஒரு சிலர் அப்படியே பச்சையாக போடுவாங்க. நம்ம வதக்கியாச்சு, வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பு, வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பை போட்டு அதை கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு
புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கும் போது. இப்போ மீதி தேவையான உப்பு நம்ம இதில் போட்டாச்சு. இது போட்டு இப்போ கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எப்படி வந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காய் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும் சாம்பார். நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக விரும்புகிறவங்க இருக்காங்க சாம்பார் கொஞ்சம், அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் சாம்பார், அதனால் நான் இந்த அளவு திக்காக வர வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மேலே நம்ம நறுக்கி வச்சுருந்த மல்லித்தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம அருமையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சமையல் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.